கலோரப்பள்ளி இந்த டேமில் வந்து இடது மற்றும் வலது கால்வாயில் சுமார் 8000 ஏக்கருக்கு 22 கிராமங்களுக்கு இந்த தண்ணி இப்போ திறக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார். அதன்படி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய எஸ்சியும் பிடபிள்யூஎஸும் நம்மளுடைய சப் கலெக்டர் நாம் எல்லாம் வந்து இப்போது விவசாயிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம திறந்து வச்சுருக்குது. இந்த தண்ணியை வந்து சுமார் 480 லட்சம் கனஅடி மொத்தமாக இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும். இது வந்து 10 நாள் கண்டினியூவாக கொடுத்து 5 நாள் பிரேக் கொடுத்து திரும்ப 10 நாள் கொடுத்து 90 நாள் இந்த தண்ணி கொடுக்குறேன். இந்த தண்ணியை நம்ம விவசாயிகள் நல்ல முறையில் பயன்படுத்தி விவசாயி பயன்பட வேண்டும் என்று சொல்லி விவசாயிகள் வேண்டி நம்மளுடைய அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடப்பாடி பழனிசாமியோட அரசு விவசாயிகளுக்கு நலனுக்காக விதமாக இன்றைய செயல்பட்டு கொண்டிருக்குது. அதில் இன்றைக்கு தண்ணி விடப்பட்டிருக்குது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ நாள் விடுவாங்க சார் தண்ணி? 90 days, 90 நாள். 49 லட்சம். இப்போ இந்த கிளர்பல் டேமில் டெவலப்மெண்ட்டில் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சார். ஏன்னா டூரிசம் பிளேஸ் ஆகிடுச்சு. இந்த ரோடு வந்து இப்போ அது பிடபிள்யூ இருக்குது. ஹைவேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணி இப்போ கலெக்டர் பேசியிருக்கிறாரு. அது ஹைவேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணி ஹைவேஸ்க்கு ஒப்படைச்சு இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் ஒரு 5 கோடியில் இந்த பார்க் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துப்போம் சார். கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் கிடைக்காது, கடல் நீரை குடிநீராக்கி கொடுங்கள் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதில் உங்களுடைய பார்வை என்ன? மேலே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, கிலோ அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒன்றுமே தெரிய மாட்டேன். गौरी प्रिया दुर्गा हे देवी हे देवी ओम देव्याय नमः शास्त्याय नमः याज्ञाय नमः हरिलक्ष्म्ये नमः तिरुवरलक्ष्म्ये नमः अन्नलक्ष्म्ये नमः अखिलाण्डलक्ष्म्ये नमः लक्ष्म्ये नमः तुलसीलक्ष्म्ये नमः लक्ष्म्ये नमः